என்னுடைய பாவத்தை என் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் ரத்தத்தினால மூடினார். எதற்காக தெரியுமா? நீ பிறரை, உன் கடனாளிகளுக்கு நீ மன்னிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு கணத்தில் ஒன்று அரைஞ்ச மறுகணத்தை காட்டுன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு அன்பை தந்தார். அவர் செஞ்சு காட்டினார். பாவங்களுக்காக தான் மரித்தார். தன்னோடு கூட பந்தி இருந்த யூதாசை கூட என் ஆண்டவர் சீஷர்களுக்கு காட்டி கொடுக்கவில்லை, இவன் துரோகி என்று. என் ஆண்டவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது பாருங்க. யாரையும் குற்றப்படுத்தவே இல்லை. எவன் ஒருத்தன் தன் சீஷர்களை குற்றப்படுத்த வந்தானோ அவர்களைத்தான் குற்றப்படுத்தி அனுப்பினார் என் ஆண்டவர். ஆண்டவரே, உங்க சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுகிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, கை கழுவாம சாப்பிட்ற தப்பு தான்ப்பா, அது ஒரு அழுக்கு, கையில் இருக்க அழுக்கு என்ன செஞ்சிடும்? வயிற்றுக்குள்ள போகும். ஆனா மறுநாள் காலையில ஆசன வழியா வெளியே வந்துரும்பா. ஆனா உன்னிட்ட இருக்கு பத்தியா அழுக்கு, உள்ளத்துல இருக்க அழுக்கு, அது வெளியே வரும்பொழுது அது உன்னையே கெடுத்து விடும். அதுதான் இருதயத்தில் இருக்க பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொறாமை, இவைகளெல்லாம் மோசமானவைகள். இவைகள் உன்னை தீட்டுப்படுத்தி விடும். இவைகள் ஆசன வழியா வெளியே வராது. அதை சுத்தப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் குற்றப்படுத்த வந்தவனை தான் குற்றப்படுத்தினாரே சொன்னாரே தவிர, பதில் அடி கொடுத்தாரே தவிர யாரையுமே பாவி என்று அவர் தள்ளவே இல்லை. அல்லேலூயா. ஒருவரையும் அவர் குற்றப்படுத்தவே இல்லை. ஸோ கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நிறைய விஷயங்கள்ல சீசர்களை காப்பாற்றுறதை பார்க்கணும். அதாவது பாவிகளை காப்பாற்றுகிறதை பார்க்க முடியும். பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை என்று சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு இடத்துல சீஷர்கள் வயல் வழியா